ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி OnePlus வந்து 20,000 ரூபாய்க்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்புவீங்களா? வெல், of course நம்ப மாட்டீங்க. பட் that day has come. 2023ல OnePlus-ஓட 20,000 ரூபாய் டேப்லெட் வந்துருச்சுங்க, OnePlus Pad Go. ஸோ இந்த வீடியோல OnePlus Pad Go-வை அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு. வர்த்தா, வாங்கலாமா வேண்டாமா, all the questions will be answered. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா, என் பேர் யஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin தமிழ். ஆரம்பிக்கலாமா? சரி, பாக்ஸ் பாத்தீங்கன்னா ரெகுலர் OnePlus பாக்ஸ் தாங்க. ஆஃப் கோர்ஸ் வைடா இருக்கு டேப்லெட் பாக்ஸ்னால. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ரெட் கலர்ல மேல வந்து OnePlus Pad Go எப்படி தெரியும்னு உங்களுக்கு ஒரு போட்டோ இண்டிகேஷனும் போட்டிருக்காங்க. I'll just take it, slide it to the side. All right. Oh, it's kind of heavy. Okay, red cable club and of course சில பல documents. Charger. So charger நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் வூக் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. 33 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க பாக்ஸ் குள்ளேயே. And of course ஒரு red cable type A to type C கேபிளும் கொடுத்திருக்காங்க inside the box itself. சரி, சைடுல வைப்போமா? ஓகே, ஸோ டேப்லெட்டை பார்க்கலாமா? லெட்ஸ் டேக் a look at it. மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்காங்க. I'll just remove that quickly. Oh, that's always very satisfying. ஓகே, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க டேப்லெட். அதே சேம் கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க. OnePlus 11ல இந்த கிரீன் கலர் தான். பட் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு மெட்டல் டேப்லெட் பிளஸ் மேல வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் கிளாஸ் ஒன்லி. அப்புறம் சென்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு கேமரா ரிங்கும் கிடைச்சிடும். சைட்ஸ்ல நல்லா கர்வ்டா கொடுத்திருக்காங்க. அகைன் மெட்டலா இருக்கு. யூனி பாடி டிசைனுங்க. பார்க்கிறதுக்கு கண்டிப்பா அழகா இருக்கு. இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓரியன்டேஷன்ல பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகல் ஓரியன்டேஷன்ல மேல உங்களுக்கு பவர் பட்டன் வந்துரும். இல்ல நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன்ல பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடுல வந்துரும். வெரி கரெக்டான பொசிஷன் தான். சென்டர்லயே உங்களுக்கு சிம் கார்டு ட்ரே கொடுத்திருக்காங்க. இத பத்தி நான் பேசுறேன் குவிக்லி. பட் இது பக்கத்துல 2 ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்கு. குவாட் ஸ்பீக்கர் செட்டப் தான். எனக்கு கீழ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் ஸ்பீக்கர் தெரிஞ்சிரும். அப்புறம் இங்கே டால்பி அட்மாஸ்னு போட்டிருக்காங்க. USB Type-C 0 போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஒரு மைக்கும் இருக்கு if you want to record videos. குவிக்லி சிம் கார்டு ட்ரே வந்து பாத்துறேன். எவ்வளவு சிம் கார்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் ஒண்ணா தான் இருக்கும். பட் ஜஸ்ட் குவிக்லி சீயிங் என்ன கொடுத்திருக்காங்க. ஓ, சிம் கார்டு ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோ SD கார்டு எக்ஸ்பான்ஷனும் கொடுத்திருக்காங்க, which is very very goodங்க. சோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் டேப்லெட்க்கு இது ஒரு குட் லுக்கிங் டிசைன் தான். கண்டிப்பா இங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் அதிகமா வருது. பட் ஸ்டில் ஒரு குட் லுக்கிங் டிசைன் தான். பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், செம்ம ஹெவியான டேப்லெட்டுங்க. ஆக்சுவலி பட்ஜெட் டேப்லெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 400-500 கிராம்க்குள்ள இருக்கும். இது 500 கிராம்க்கு மேல கண்டிப்பா இருக்குங்க. லெட்ஸ் செக் திஸ் அவுட் குவிக்லி. Yep, 534 grams. So first ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உங்களுக்கு 3 வேரியன்ட் கிடைக்கும் இந்த டேப்லெட்ல. ஒரு Wi-Fi only வேரியன்ட் இருக்கு, 8/128GB வேரியன்ட். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா Wi-Fi plus LTE ஓட 2 வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு 8/128GB கிடைக்கும், 8/256GB கிடைக்கும். எல்லா வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. So that's a good thing. பட் LTE வேரியன்ட்ல நீங்க சிம் கார்டு போட்டு 4G யூஸ் பண்ணிக்கலாம். 5G சப்போர்ட் இந்த டேப்லெட்ல இல்ல. 5G தான் நல்லா இருந்திருக்கும், பட் 5G சப்போர்ட் இல்ல. ஏன்னா இந்த டேப்லெட்ல வந்து உங்களுக்கு Helio G99 சிப் கொடுத்திருக்காங்க. So G99 நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ப்ராசஸர்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து ஒரு 4,30,000 பக்கம் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் நீங்க கேமிங் பண்ண விரும்புறீங்கன்னா ஒரு மீடியம் கிராஃபிக்ஸ்ல இந்த கேமிங் பண்ணலாம். பட் ஸ்டில் நான் கேமிங் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இட்ஸ் நாட் மென்ட் டு பி a கேமிங் டேப்லெட். சரி, எதுக்கு இந்த டேப்லெட்டை வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீடியா கன்சர்வேஷனுக்காக கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா 4 ஸ்பீக்கர் கொடுத்திருக்கனால உங்களுக்கு டால்பி அட்மாஸ் டியூனிங் இருக்கு. அண்ட் இட்ஸ் ரியலி லவுடுங்க. செம்ம குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு ஹெட்போன் ஜாக்கும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். நீங்களே கேட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி தோணுது. அண்ட் அது கூட டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு வீடியோஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். 11.35 இன்ச் உங்களுக்கு LCD பேனல் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கிடைக்கும். 400 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க HDR வீடியோஸ் ப்ளே பண்ண முடியாது. வெறும் 2K வீடியோஸ் யூடியூப்ல சப்போர்ட் இருக்கு. யூடியூப்ல நாங்க பார்த்தப்போ ஓரளவு நல்லா தான் இருந்தது, குவாலிட்டி நாட் டூ பேட். பட் ஸ்டில் ஒரு HDR சப்போர்ட் இருந்தா பெட்டரா இருந்திருக்குங்க. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல Xiaomi Pad 5 and Xiaomi Pad 6ல உங்களுக்கு Dolby Vision சப்போர்ட்டே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்குறாங்க. Pad 6ல உங்களுக்கு 144 Hz refresh rate இருக்கு. Anyway, Xiaomi Pad 5 and Pad 6 ஓட கம்பேரிசன் இந்த OnePlus Pad Go கூட கண்டிப்பா பண்ணுவோம். பட் ஸ்டில் ஒரு இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சே ஆகணும். So I have to talk about that. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளேல உங்களுக்கு wideband L1 சப்போர்ட் இருக்கு. HDR இல்லனாலும் wideband L1 கொடுத்திருக்கனால நீங்க வந்து full HD ல வீடியோஸ் பார்க்கலாம் even on Netflix. So டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் not too bad, not too good அப்படின்னு சொல்லலாம். ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். பேட்டரி நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு 8000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 33 வாட் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. So சார்ஜிங் டைம் கண்டிப்பா அதிகமா இருக்குங்க. So that's something you have to keep in mind. அப்புறம் பேட்டரி லைஃப் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு 50% டிராப் ஆச்சு. அதுல வந்து எங்களுக்கு 3 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. So ஒரு 6-7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் உங்களுக்கு கிடைச்சிரும். So பேட்டரி லைஃப் ஓகே, நாட்
நாட் டூ பேட் அப்படின்னு சொல்லலாம். டேப்லெட்ஸ்ல பெட்டர் பேட்டரி லைஃப் உள்ள டேப்லெட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். கேமராஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கு. உங்களுக்கு டேப்லெட்டோட லாங் சைடுல கொடுத்திருக்காங்க லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷன்ல. 8MP கேமரா ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க, 8MP கேமரா ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த 8MP கேமரால நீங்க பாத்தீங்கன்னா 1080p 30fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் பின்னாடியும் முன்னாடியும். பட் கேமரா குவாலிட்டி சோ தாங்க, இட்ஸ் நாட் தட் குட். இன்ஃபேக்ட் நாங்க கூகுள் மீட் கால் பண்ணி பார்த்தப்போ அதோட குவாலிட்டி அவ்வளோ எங்களுக்கு கிரேட்டா தோணல. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.2 சப்போர்ட்டும் இருக்கு. அப்புறம் LTE நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் கிடைச்சிரும். சோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OxygenOS 13.2 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த டேப்லெட்ல வந்து OnePlus ஒரு நல்ல ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த டேப்லெட்டுக்கு 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஜெனரலி பட்ஜெட் டேப்லெட்ஸ்ல சுத்தமா சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸே யாரும் பண்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் Xiaomi Pad 5 and Xiaomi Pad 6ல சுத்தமா சாஃப்ட்வேர் அப்டேட் ப்ராமிஸே கொடுக்கல Xiaomi. சோ சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்கன்னு சொன்னதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு தோணுது, which is very very good. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா OS எக்ஸ்பீரியன்ஸ், UI எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு டேப்லெட் ப்ராப்பரான டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன்ல டாக் கொடுத்திருக்காங்க. பட் நீங்க எந்த ஆப் ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு அங்க இருந்தே டாக் வந்துரும். சோ தட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட்டட் ஆப்ஸ்ல நீங்க டைரக்டா ஸ்பிளிட் ஸ்கிரீன் மோட்ல கூட போய்க்கலாம், ஃப்ளோட்டிங் விண்டோ ஓபன் பண்ணிக்கலாம். ஆல் ஆஃப் தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் இந்த டாக்ல வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சைடுல வந்து ஒரு ஆப் கிரிட் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க சிஸ்டம்ல இருக்க எல்லா ஆப்ஸ் வந்து அங்கே வந்துரும் ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி, which is very very nice. அப்புறம் இன்னொரு ஃபீச்சர் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க OnePlus ecosystemல இருந்தீங்கன்னா OnePlus 11 யூஸ் பண்றீங்கன்னா அந்த OnePlus 11 ஓட ஸ்கிரீனை இதுல கூட மிரர் பண்ணிக்கலாம், ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணிக்கலாம், which is very very nice. சோ ஒரு டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நல்லா கொடுத்திருக்காங்க. பட் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், இந்த டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தாலும் ஹார்ட்வேர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்லாத காரணத்தினால ரொம்ப ஸ்டட்டரியா இருந்ததுங்க. நாங்க யூஸ் பண்ணும்போது ஃப்ரேம் டிராப்ஸ் ரொம்ப அதிகமா ஆயிட்டு இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் நாட் தட் குட். சோ ஒரு பெட்டர் ப்ராசஸர் கொடுத்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். சோ ஓவராலா OnePlus Pad Go நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டேப்லெட்டா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல டேப்லெட் தான் சொல்லுவேன். ஏன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி 3+4 years Android எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுனால அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா லேக்கிங் தான் சொல்லுவேங்க. ஏன்னா நீங்க Xiaomi Pad 5 இல்ல Pad 6 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல Snapdragon 860 இல்லனா Snapdragon 870 கொடுக்குறாங்க. ஆனா அந்த டேப்லெட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்மூத்தா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையா இருக்கு, தாறுமாறா இருக்கு. ஆனா அந்த டேப்லெட்ல வந்து உங்களுக்கு LTE கிடைக்காது, which is okay. நீங்க Wi-Fi யூஸ் பண்ணி அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டேப்ல வந்து உங்களுக்கு கீபோர்ட் சப்போர்ட் இல்ல, எக்ஸ்டர்னல் ஸ்டைலஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் OnePlus ஓட ஸ்டைலஸ் இதுல சப்போர்ட் ஆகாது. அண்ட் Xiaomi Padல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்டைலஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, எல்லாமே இருக்கு. சோ ஓவராலா ஒரு 25,000 கீழ நீங்க இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வுட் சே ஒரு OnePlus பிராண்டை நீங்க நம்பி வாங்குறீங்கன்னா அப்ப நீங்க வாங்குங்க. மேபி யூ கேன் கன்சிடர் இட். அண்ட் லாங் சப்போர்ட் கொடுக்கறதுனால ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இந்த பிராண்ட்ல. பட் ஒரு நல்ல ஒரு ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா Xiaomi Pad 5 இல்லனா Xiaomi Pad 6 தான் என்னோட ஃபேவரட். நீங்க இது வரைக்கும் அந்த வீடியோஸ் பார்க்கலனா கண்டிப்பா போய் செக் பண்ணிருங்க. இட்ஸ் ஆல்ரெடி லைவ் ஆன் தி சேனல். சோ தட்ஸ் இட் ஃபார் OnePlus Pad Go அன்பாக்சிங். கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்காக, இந்த மாதிரி கேஜெட் அன்பாக்சிங்ஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.